ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு புது அமௌண்ட் பார்க்குறோம், புது மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில், அந்த டிஎன்பிசியில் கூட இப்போ நிறைய ரீசெண்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a vendor buys apples at the rate of 21 for ₹7 and sells at the rate of 5 for ₹2. What will be the result சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நான் எழுதிக்கிறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து என்னுடைய என்ன பொருள் அப்படின்றது ஆர்டிக்கல் நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 21 ஆர்டிக்கலை வந்து வாங்குறது. ஓகேங்களா. ஸோ வாங்குறதுன்றதுனால சிபின்னு எழுதியிருக்கேன். ஸோ 21 ஆர்டிக்கலை எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், ₹7 வாங்கியிருக்கான். அதேமாரி அவன் விற்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆர்டிக்கலை ₹2 விற்றுருக்கான் அப்படின்னும் போது எனக்கு ஓவராலாக என்ன ரிசல்ட் கிடைக்கும், ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, எப்பயுமே உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் சேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய ஆர்டிக்கலை சேம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், அந்த 21 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு வந்து என்ன எடுத்திருக்கும், என்னோடய சிபி 105 இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா. என்னோடய எஸ்பி என்ன கிடச்சிருக்கும், இங்கேயும் 105 வந்திருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஆர்டிக்கலை நான் சேம் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய ஆர்டிக்கல் சேம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், 35 இருந்திருக்கு. அந்த எஸ்பி பார்த்தீங்கன்னா 2 × 21 அப்படிங்கும்போது 42 இருந்திருக்கு. ரைட்டாளா. சரி, எப்பயுமே நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய எஸ்பி ஓர் சிபி ரேஷியோன்றது என்ன, சிபின்றது அடக்க விலை. ஸோ அந்த அடக்க விலையை பொறுத்து தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க அப்படின்னும் போது SP/CPன்னு எழுதிக்கிங்க. ஸோ SP/CPன்னு எழுதும்போது SP 42, CP 35. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அடக்க விலை ₹35 தான். ஓகேங்களா. நான் ₹7 கிட்டத்தட்ட இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் ₹7 சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னும் போது என்னோடய ப்ராஃபிட் தான் எனக்கு ஆயிருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட் ஆனதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ₹7 ப்ராஃபிட்ன்றது எனக்கு தெரியுது, கண் கூட தெரியுது. அந்த ப்ராஃபிட் எத்தனை சதவீதம்னு பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் டிவைடட் பை என்ன ப்ரைஸ் பண்ணணும், என்னுடைய காஸ்ட் ப்ரைஸை போடணும். அடக்க விலை தான் எப்பயுமே கீழே போடணும். இப்போ 7 / 35 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 / 5 கிடைக்கும். 1 / 5 என்னது, 20% தான் உங்களுடைய ஆன்சர். இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் அவனுக்கு 20% ப்ராஃபிட்ன்றது கிடச்சிருக்கு. சரிங்களா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.